இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க விருந்தாளி இல்லாம சாப்பிட மாட்டாங்க. விருந்தாளி இல்லாம சாப்பிட மாட்டாங்க. ஒரு நாள் என்ன செய்யறாங்கன்னா, பட்டினியாக இருக்கிறாங்க, ரொம்ப பசி தாங்க முடியல. ஒரு நெருப்பு வணங்கி என்ன செய்யறாங்க, வீட்டுக்கு பக்கத்தால போறாங்க. என் அப்பா வா சாப்பிடுவோம்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த நெருப்பு வணங்கி கைய அப்படி சாப்பிட எடுத்துட்டு வந்தாரு. சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, பிஸ்மி சொல்லுவாப்பா, பிஸ்மி சொல்லு, அல்லாஹ் தஆலாவோட பேரை சொல்லி ஆரம்பிங்க. அந்த நெருப்பு வணங்கி என்ன சொல்றாங்க, எனக்கு பிஸ்மி எல்லாம் சொல்ல தெரியாது. சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்த கோபத்துக்கு அப்படியே தோண்டி விட்டாங்க. உனக்கு சாப்பாடுல ஒன்றும் இல்லை. அல்லாஹ் தஆலா உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி அறிவிக்கிறாங்க. யா இப்ராஹிம், 70 வருஷங்களாக அவன் நெருப்பு வணங்கி கொண்டிருக்கிறான். என்ன வணங்கல்? இந்த 70 வருஷமும் ஏன் என்ன காரணம் கேட்காமல் நான் அவனுக்கு உணவளிக்கிறேன். இந்த ஒரு சொல்லு சாப்பாட்டுக்காக. சுப்ஹானல்லாஹ், 20 வருஷ காலங்கள் அல்லாஹ்வை வணங்காம இருக்கிறவனுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், மாறி மாறி கொடுக்கிறான். அல்லாஹ்வை விட்டா வேற கதி கிடையாது இருக்கிற எங்களுக்கு எல்லாம் தரமாட்டான். சத்தியமா அல்லாஹ் தருவான். ஆனா நம்பிக்கை ஓடும். நம்பிக்கை ஓடும். நம்பிக்கை இல்லையே, யகீன் இருந்தால் கிடைக்கும். அல்லாஹ்ட்ட கேட்டா தருவான் என்ற நம்பிக்கை ஓடும். உலகத்துல உள்ள மனுஷன் கேட்டா கிடைக்குமா கிடைக்காதாங்கிற சந்தேகம். அல்லாஹ்ட்ட கேட்டா கிடைக்கும் என்றது வரணும் உள்ளத்துல. அப்ப கிடைக்கும். உள்ளத்துல உறுதி வரும் வரையில் என்ன செய்யாது, அல்லாஹ்வோட ரஹ்மத் இறங்கும் போது அல்லாஹ்வோட உதவி வரும். மேலானவர்களை, அல்லாஹ் தஆலா நல்லடியார்களே, அல்லாஹ்வோட ரஹ்மத் என்றது இதுதான். உலகத்தில் அவனை வணங்குறவனுக்கும் அல்லாஹ் கொடுக்கிறான், வணங்காதவனுக்கும் அல்லாஹ் கொடுக்கிறான். நீ கல்ல வணங்கினாலும் சரி, மண்ண வணங்கினாலும் சரி, என்ன வணங்கினாலும் சரி, யார் வணங்கினாலும் பிரச்சனை கிடையாது. நீ ஏற்ற படைப்புறாசா உனக்கு உலகத்துல நான் தருவேன்னு நல்லா சொல்றேன். மறுமையில அதுக்கு மாறும்.